கடிந்து கொள்ளுதல் இல்லைன்னா அங்க மனமாற்றம் வராது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க வந்து நல்லா அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில போய் கிடக்குறான். ஒருத்தமே ஆஸ்பத்திரியில போய் நல்லா அவனுக்கு இந்த கால் ஆக்சிடென்ட்ல இந்த கால் முறிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலை ஒட்ட வைக்கணும். ஒட்ட வைக்கிறதுக்கு நர்ஸுமாருங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒட்ட வைக்கிறதுக்கு பல ட்ரீட்மெண்ட் செய்யும். ஐயோ எனக்கு வலிக்குது, நீங்க அப்படிலாம் செய்யாதீங்க அப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப பெரிய டாக்டர் வருவாரு. டாக்டர் வந்து இப்படி செஞ்சாதான் இப்படி உனக்கு கால் சொஸ்தமாகும்னா பயங்கரமான வலி இருக்கும் பாத்துக்கங்க. கடுமையான உயிரே போற மாதிரி அந்த கால்களில் வலி இருக்கும். தாங்கிக் கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும். வலிக்குதே என்று நீ சொல்வாயானால் உன் கால் இல்லாத நீ நொண்டியாதான் ஊனமனாதான் நீ நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால கர்த்தர் இந்த நாட்களில் சொல்கிறார், வலியை பார்க்க கூடாது. அடி விழும்போது வலிக்கத்தான் செய்யும். அடி விழும்போது வலிக்கத்தான் செய்யும். ஜீவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு நாம் போக வேண்டும் என்றால் அடிகள் வரும், அடிகள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடிந்து கொள்ளுதல் இல்லாமல் நீ நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. நித்திய ஜீவனுக்கு போகிறவர்கள் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளை நான் நிறைய வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, யாரு மூடன் கடிந்து கொள்ளுதலை வெறுப்பானா, மூடன் கடிந்து கொள்ளுதலை வெறுப்பான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. இப்படி கடிந்து கொள்ளுதல் நிறைய நீதிமொழிகள் இருந்தே நிறைய வசனங்கள் எடுத்தா கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் யார் யார் யாருங்கிற வேதவசனம் சொல்லுகிறது. உனக்கு நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா, கடிந்து கொள்ளுதலை கேட்காத. இந்த நாட்கள்ல நீங்க இப்படி கடிந்து கொண்டு பேசாதீங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் நித்திய ஜீவனுக்குள் போகிறதற்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு அந்த விருப்பம் இருந்துதான் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை கேட்பாங்க. இந்த நாட்கள்ல தான் அநேகர் வந்து அந்த மேல் பூச்சாய் உள்ள அவ்வளவு சீல் பிடிச்சு, அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ்பத்திரியில ஒருத்தர் கால் உடஞ்சு போய் கிடக்குறானா அந்த காலை ஒட்ட வைக்க பிரயாசப்படுறாங்க. ஆனா உள்ளக்குள்ள சீல் பிடிக்க வைக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், சீலை எடுத்துட்டு திருப்பி காயங்களை கட்டுகிறோம். சீலை உள்ள வைத்துக் கொண்டு நீங்கள் காயங்களை கட்டுவீர்கள் என்றால் அந்த கால் மறுபடியும் துண்டாய் வெட்டி போட வேண்டிய சூழ்நிலை வரும். அதுல கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல அதை கிளீன் பண்ணுங்க. முதல்ல உங்களுடைய இருதயத்துல இருக்கிற அருவருப்புகள், அக்கிரமங்கள், தீய செயல்கள், இந்த மாதிரிப்பட்ட அருவருப்புகளை முதல்ல சீர்படுத்துங்க. முதல்ல அதை கிளீன் பண்ணுங்க. சீர் பிதுக்கப்படட்டும். பிதுக்கப்பட்டதுக்கு பிறகு காயங்களை கட்டி பாருங்கள். புண்ணு சீக்கிரமாக ஆறும். அல்லாம நீங்க சீலை வச்சுக்கொண்டு நீ ஆசீர்வாதமா இருப்பாய், இது வந்து என்னன்னா உள்ள சீலை வச்சுக்கிட்டே அங்க மேல் பூச்சி பூசுறது. இதை தேவன் விரும்பல. இது தேவன் விரும்பல. ஒரே ஒரு நாள் வரும் பொழுது அது சீல் பிடித்து ஒரு நாள் அதை பிதுக்கும் பொழுது கடுமையான வலியா இருக்கும். நான் சொல்லுகிற வார்த்தை, என் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னால் ஆல்ரெடி முதல்ல நீ சீலை பிதுக்கி அதை கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் நீ கட்டு போட்டுட்டீன்னா புண்ணும் மாறும், உனக்கும் ஆசுவாசமாக இருக்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை.